ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுமினே. அதாவது இறைவனை வழிபாடு பண்ணும் பொழுது அடி போற்றுவனே அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் பாத அடி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் இறைவன் ஒவ்வொன்றுக்குமே தப்படி தப்படி அப்படின்னெல்லாம் நீங்கள் வழக்கு சொல்லுவீங்க. அதாவது ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய தன்மை. இது ஆதியில் அளவுகோல் இல்லாத அமைப்புகளுக்காக இருக்கும் பொழுது குடும்ப தலைவனுடைய கால் அடி தடத்தினுடைய அளவு அப்படின்னு எடுத்தாங்க. அன்னைக்கு அவன் ஜெய்ஜாண்டிக்காக இருந்த உயரம், கம்பீரமான ஒரு அமைப்பு. அதனால் அவன் எடுத்தது அந்த குடும்ப பாரம்பரியத்துக்கு பொருந்தும். ஏன்னா அதுதான் அந்த ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாரம்பரிய சந்ததியினுடைய மரபு அணுவனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த வீட்டினுடைய அமைப்புகள் நன்றாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு நம்ம மெட்ரிக் முறை அப்படிங்கிற தன்மைகளில் பொதுவான அளவு முறைகள்னு கொண்டு வந்த பிறகு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னுங்கிற தத்துவம் வந்தது. எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சரியாக இருக்கும். மன்னனின் அடிக்கணக்குகள் மட்டும் எடுக்கப்பட்டது. முழக்கோள் வகைகள் 4 பிரிவுகள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட காலங்களில் அவர்கள் கொடுக்கப்பட்ட கட்டட அமைப்பினுடைய தன்மை கர்ப்ப அமைப்பு முறை என்ற தன்மை. அந்த கர்ப்ப அமைப்பு முறைகளில் கொடுத்த விதங்களில் முரண்பாடு அமைப்புகள் இன்று வரை கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் லிஸ்ட் அடித்து கொடுத்துருக்கிறாரு. கர்ப்பம் பசு, ஆதாயம் உண்டு ஆதாயம் மங்களகரமானது, உண்டுன்னு கூட போடலை, மங்களகரமானது. விரயம் அப்படின்னு போட்டு விரயம் உண்டு, நேத்திரம் இல்லை, சூத்திரம் இல்லை அப்படின்னு அதுக்கு பலன் எடுக்கிறாங்க. எது முக்கியமானதோ அதெல்லாம் இல்லை 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 என்று சொல்லிட்டு லிஸ்ட்டை யார் கையில் கொடுக்குறாரு? முதலாளி கையில். முதலாளி என்ன பண்ணியிருக்கிறார்? ஆகா 15 பொருத்தங்களில் 11 நன்றாக இருக்கிறதுன்னு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறார். அந்த நல்லா இருக்குன்னு சப்பக்கட்டு கட்டினதுலேயும் ஒரு 4 தப்பானதை நல்லா இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஏன்னா பலன் அவரே அதில் கொடுத்துருக்கிறார். அந்த ஜோதிடர் அந்த அமைப்பில் தந்திருக்கிறார். இது புத்தகத்திலிருந்து கணக்கு முறையில் கட்டிடங்களை கொண்டு வருதல் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதில் கொண்டு வந்த கட்டிடங்கள் பூரா தவறானது நீங்கள் சத்தியம் பண்ணிங்கன்னா அது பழிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தவறான சத்தியத்தை நீங்களே எழுதி கொடுத்த பிறகு, தேவனின் மீது ஆணை அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு, இது தப்பானது தான் அப்படின்னு உறுதிமொழியாக சொன்னதுக்கு பிறகு அந்த தேவன் என்ன பண்ணுவான்? தேவனை சொத்திக்கிறோம், தேவனை தோஸ்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இறைவா உன்னை போற்றுகிறேன், இறைவா உன்னை போற்றுகிறேன், இறைவா உன்னை மட்டுமே வணங்குகிறேன், இறைவா உன்னை மட்டும் வணங்குகிறேன், நீ மட்டுமே உலகில் சிறந்தவன். எல்லாரும் இதைத்தான் சொல்கிறோம். ஆனால் அந்த இறைவன் எப்படியாக இருக்கிறான் என்பதற்கு ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தின் வெளிப்பாடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இறைவன் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறான்னு அந்தந்த அமைப்புகளை கொடுக்கப்பட்ட ஒரு படங்கள் நிறைய வீட்டில் மாட்டி வச்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அங்கே துன்பத்தையும் நான் கேட்கிறேன். இதற்கு எது துணையாக இருந்தது? துன்பத்திற்கு. துன்பம் வேண்டாம், இன்பம் வேண்டும், இன்பம் வேண்டும், இன்பம் வேண்டும்னு கேட்குறீங்களே தவிர, துன்பங்கள் தொடர்கிறதே, துன்பங்கள் தொடர்கிறதே, என்னுடைய விதி, என்னுடைய தலையெழுத்து, நான் நொந்து போகிறேன், நான் நொந்து வீணாக போகிறேன். ஆனால் வீணாவதற்கு எது காரணம்? கொஞ்சம் சிந்தித்தீர்களா? சிந்திக்க உங்களுக்கு விட்டதா இந்த வீடு? இங்கே தான் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். இப்போது இந்த இதுக்கு எது தொடர்கதையாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுமா நினைக்கிறீங்க சார்? அதாவது நீங்கள் அதாவது ராசிப்படி வாசல் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இல்லையா சார்? இப்போ ஒரு வீட்டில் தந்தை, தாய், குழந்தைகள் மற்றும் அதற்கு தொடர்பு நிலையில் உள்ள அனைவரும் இருக்கக்கூடிய வீடு.
ஆனால் தலைவனுக்கு பொருத்தமான ராசிக்கு வாசல், இல்லை தலைவிக்கு பொருத்தமான ராசிக்கு வாசல் அப்படின்னு கொடுக்கும்போது மற்றவங்க ராசி பார்க்க வேண்டியது இல்லையா? மற்றவங்க அந்த வீட்டில் சுகமாக சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? இதற்கு எல்லாத்துக்கும் பொருத்தமானது அப்படின்னா எதை எடுக்கிறது? அதாவது எதை எடுக்கிறது அப்படிங்கிறத விட எதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துட்டோம்னு வச்சுங்க, எல்லாமே கட்டுப்படும். இப்போ நீங்கள் 5 பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு பாத்திரத்தில் தான் சாதம் வடிக்கிறீங்க, 5 பேருக்கும் பங்கீடு பண்ணி கொடுக்குறீங்க. அந்த பாத்திரம் சரியாக இருக்கிறதா? 5 பேருக்கு சேர்ந்து அடுப்பை பற்ற வைக்கிறோம், அதாவது இந்த உணவு பரிமாறணும், அதுக்கு தயாராக்கணும்ன்ட்டு. அந்த கேஸ் ஒழுங்காக வருகிறதா? இந்த நெருப்பு சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கிறதா? இப்போ நம்ம ஒரு வத்தல் வறுத்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சாதம் கொதிக்க வைக்கணுங்கிற அளவுக்கு ஃப்ளம் கொடுக்க முடியாது, நெருப்பினுடைய ஜுவாலை. இது மாதிரி இருப்பது போல தான் உங்களுக்கு எல்லாமே கணக்குகளில் பொருந்தும். அதில் இந்த சாஸ்திரத்தினுடைய பெரும்பகுதியான அமைப்பு பெண் சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது இந்த மண்ணானது இந்த பெண்ணினால் புனிதப்படுகிறதுங்கிறதான் உண்மை. இவ பெற்று தரலைன்னா இங்கே அடுத்த வாரிசுகள் கிடையாது, சந்ததியர்கள் கிடையாது. ஆணுடைய தன்மை 5 நிமிடங்களில் ஓடி போய்விடும். அதை 300 நாட்களுக்கு பாதுகாத்து தரக்கூடிய பொக்கிஷம் நிறைந்தவள் இவள். ஆகையினால பெண்மையின் ராசி தான் கணக்கில் எடுக்கணும். அப்படி வாசல் தருவதாக இருந்தால் இது எல்லோருக்கும் மேட்ச் ஆகிறதுன்னு ஒன்று. ஓ பாசிட்டிவ் ரத்தம் போல் இவங்களுக்கு மட்டும்தான் இது கரெக்டு. ஏபி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், நெகட்டிவ், இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த தொடர்பு நிலைகளில் பெண்ணை தான் மையமாக எடுக்கணும். இங்கே எல்லாம் என் புருஷனுக்காக பண்ணுங்கன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க, மேட்ச் ஆகாது. ஏன்னா ஆணுடைய தன்மை பொறுமை இல்லாத அமைப்புன்னு இந்த பிரபஞ்சம் முத்திரை குத்துது. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு அமைப்புகள்லையும் பெண். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் மயில் தான் பொறுமையாக இருக்கும்பாங்க. ஆண் பார்த்திங்கன்னா ஆங்காரமாக ஆசணும். ஆண் யானை தந்தத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிம்பாங்க, ஆனால் பெண் யானை தான் அமைதியாக இருக்கும்பாங்க. ஒரு மூர்க்கமான குதிரை பார்த்திங்கன்னா ஆண் குதிரை மூர்க்கமாக இருக்கும், பெண் குதிரை சாந்தமாக இருக்கும். முகத்தை பார்த்தாலே தெரியும் அப்படிங்களாம். இந்த மாதிரி பெண்களினுடைய நளினங்கள் எல்லா வகையிலும் தரப்படுவதற்கு மண் காரணமாக இருப்பதால் பெண் ராசி அடிப்படையில் தான் எடுக்கணும். சரி சார், அப்படிப்பட்ட ஒரு பெண் திருமணமாகி ஒரே ஒரு வாரத்தில் எனக்கு கணவன் பிடிக்கல, கணவன் மீது வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வராங்க. அவ்வளோ பொறுமையான பெண்மை இப்படி வெளியேறதுக்கு காரணம் என்ன சார்? தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தாயினுடைய ஸ்தானத்துக்கு ராசி வாசல் எடுத்திருக்கணும். இல்லை, ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வாடகை வீட்டில் போய் இருக்கிறோம் அப்படின்ட்டு போயிடும். எந்த வாசலாக இருந்தால் என்ன, யார் என்ன பண்ணால் என்ன, நமக்கு ஏதோ வாழ்க்கை ஓடுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே தப்பாக போயிடுது. இப்போ இந்த மருமகள் வர்றா, வாடகை வீடு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலை 2ஆக தடுக்கிறதுன்னெல்லாம் பண்ணுறாங்க. கட்டடமாக கட்ட முடியாதுன்னு பார்ட்டிஷன் கொடுக்கறது தப்பாக போடுறதுனால முரண்பாடாயிருது. அப்போ நீங்கள் உங்கள் வீடு எந்த அமைப்பு என்ன ஏதுங்கிறதுக்கு முன்னால் இது வாடகை வீடாக இருந்தாலும் பொருந்துமான்னு பார்க்கணும். அதில் சின்ன சின்ன விஷயங்களை பாருங்கள். இப்போ வாடகை வீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, சுவராக கட்டினீங்க, ஒரு பார்ட்டிஷனாக ஒன்று வைக்கலையா? அந்த மாதிரி நியூட்ரலைசிங் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தணும். அது இல்லாமல் அந்த பொண்ணு வந்தால் நாங்கள் நல்லா இருந்தோம், நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க, யார் இல்லைன்னா இந்த பொண்ணு மோசமான பொண்ணா, அருமையான தங்கம், அவங்க வீட்டில் போய் கேளுங்க என் பொண்ணு அப்படிம்பாங்க. இங்கே வந்தோன்னே வம்பா வர்றதுக்கு என்ன காரணம், யார் காரணம்? உடனே பத்திரிகை செய்திகளில் விதவிதமாக வரும். அதே நேரத்தில் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காம்ப்ரமைஸில் முக்கால்வாசியான காம்ப்ரமைஸும் ஆம்பளைகளால் தான் தப்புன்னு சொல்லுது, பெண்களால் இல்லைங்குது. ஆனால் அந்த பெண்கள் பொறுமையானவங்க, பொறுமையை விஞ்சி வரும்பொழுது தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் வருதுன்னு இன்றைக்கி அங்கே புள்ளி விவரம் சொல்லுது. அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் கவுன்சிலிங்கில் நாங்களும் பார்க்குறோம். ஆகையினால் இந்த பெண்மை முழுமைப்படுத்துவதற்கான அமைப்புகள் வாஸ்துல தெற்கு பாகம், வடக்கு பாக தவறுகள், அக்னி தவறுகள் இருக்குது. அப்படின்னா தவறுகள்னு சொல்லும்பொழுது கட்டடத்தில் ஒரு அடி வளர்ந்துருந்தாலும் தவறு தான், ஒரு அரை அடி பள்ளம் இருந்தாலும் தவறு தான். சாஸ்திரத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு காம்பவுண்டினுடைய அமைப்பில் முரண்பாடுகளும் தவறு தான். போய் பார்த்தா பிரமாதமாக கட்டி வச்சுருக்கிறாங்க, அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கக்கூஸ் கட்டும் பொழுது ஒரு 2 இன்ச்சு உள்ளே வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இடத்துல பொதுச்சவர்னு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நியாயம். ஆனால் இந்த பொதுச்சவர் முதல்ல கட்டியிருக்கக்கூடிய அமைப்புக்கும் இப்போ புதுசாக அவங்க கக்கூஸ் எடுக்கும் பொழுது கொடுத்த அமைப்புக்கும் முரண்பாடாகி போச்சு.
வெறும் 2 இன்ச்சு வித்தியாசம் ஒரு 11 அடிக்கு ஈசானியத்தன்மை அப்படியே மாறி போகுது. அதாவது சார் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் எங்களை மாதிரியே திருத்துங்கன்னு சொல்ல முடியாதுல்ல சார். பொதுச்சவர்னு கொடுக்கும் பொழுது ஏற்கனவே பொதுச்சவர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் கட்டும் பொழுது பொதுச்சவரில் பாகம்னா உங்களுக்கு 3 இன்ச்சு விட்டு கட்டிருக்குன்னா அந்த 3 இன்ச்சு விட்டு தானே அவர் கட்டியிருக்கணும். பொதுச்சவர்லாம் ஆளுக்கு பாதி. இந்த கட்டடத்தை இதுக்கு மேலே ஏற்றுறாந்தா ஆளுக்கு பாதி ஏற்றிக்கலாங்கிறதானே கணக்கு. ஏன் முழுசும் அவரை ஏற்ற விட்டீங்க? யார் தப்பு? பக்கத்து வீட்டுக்காரர் தப்பா? வைக்கும் பொழுது அண்ணாச்சி ஆளுக்கு பாதி தானே சிந்திக்கணும் இல்லையா? அவர் ஒரு கல் வச்சோன்னு நீங்கள் ஆப்சண்ட் ஆகிடுவீங்க. அதுதான் இங்கே உள்ள வாஸ்து தவறு. நீங்கள் ஏற்கனவே புத்திசாலி தான், ஆனால் அவர் ஒரு கல் வைக்கும் பொழுது அப்படியே இங்கே ஆப்சண்ட் ஆகி போகும். அவர் கட்டி முடிக்கிற வரைக்கும் அது பிரச்சனை தெரியாது. ஆனால் கட்டி முடித்த பிறகு அவர் வீட்டுக்கு அது உயர்வு தரக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்கும். அதாவது வந்து சொல்லுவாங்க வெளியே வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல, ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது, இல்லாட்டி என்ன செய்யறோம்னே தெரியல, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே சார். இந்த நிலைக்கு இது கூட காரணமா? ஆமா, இப்போ ஒருத்தருக்கு வாயுவிய பாகமா இருக்கும், இவருக்கு ஈசானிய பாகமா இருக்கும். வாயுவியத்தில் வந்து அவர் வந்து கக்கூஸ் கொடுக்கலாம். அதுக்காக அவர் பொதுச்சவரை ஏத்துறேன்னு ஏத்துறாரு. அப்படி பொதுச்சவரை ஏற்றும் பொழுது அவருக்கு வந்து ஒரு அடி கேப் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிறாரு, அவருடைய தன்மைகள் மாறாமல் இருக்கணும்ன்ட்டு. சார் அதாவது வந்து இப்போ வந்து இவங்களுக்கு ஈசானியம் வந்து அவங்களுக்கு வந்து வாயுவியம் சொல்றீங்களா சார்? ஆனால் பார்த்தா ஒரு சின்ன ஒரு தடுப்பு தானே, அதில் வந்து தன்மையே முழுசாக மாறிடுதா? ஆமாம், திருமணத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஸ்க்ரீனுன்னு ஒன்று போடுறாங்க. ஏன் போடுறாங்க? ஒரு சின்ன தடை, பொண்ணை பார்க்கக்கூடாது, மாப்பிள்ளை பார்க்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துடுறாங்களா இல்லையா? ஒரு சின்ன அமைப்பு தான். பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆன மாதிரி காமிப்பாங்க. சடங்குகள் சம்பிரதாயங்களில் ஒவ்வொன்றும் தரப்பட்ட அமைப்புகள் பூரா வாஸ்துவோட பொருந்தியது. இப்போ நம்ம என்னென்னா வெறும் வாஸ்து வந்து நான் சொல்கிறதா இருந்தால் நைதிரியத்தில் கிணறு ஆகாது, நைதிரிய வளர்ச்சி ஆகாது, நைதிரியத்தில் வாசல் ஆகாது, நைதிரிய தெருக்குத்தல் ஆகாதுன்னு இப்படியே சாஸ்திரம் சொன்னேன்னா இவன் என்ன நைதிரியங்கிறான், தென்மேற்கை பற்றி சொல்கிறான், இது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறீங்க. ஆனால் இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் புரிந்தது. இந்த வாழ்க்கையினுடைய சுகத்தில் வெறுப்பு எல்லாருக்கும் புரிந்தது. சந்தோஷமாக இருக்கும் பொழுது யாரையும் சொல்கிறதில்ல. எங்கள் வீட்டுக்காரர் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாருங்கும் பொழுது இந்த அம்மா எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி வாங்கிட்டு வராமல் வந்துட்டார் அப்படிங்கும் பொழுது வெந்து போகிறா. என்ன காரணம்? இவனுடைய மறக்கச் செய்வதற்கு ஈசானிய தவறு காரணம். இவர் வந்து பாக்கெட் ஓட்டையாகிறதுக்கு வந்து இவருடைய அக்னி பாகம் காரணம். பர்ஸை அடிச்சுட்டு போயிடுவான். உடனே எனக்கு வாங்கிட்டு வானா 2 ரூபா உன்னால் முடியாது, ஆனால் வீண் செலவு பண்ணுவேன்னு இந்த அம்மா நெருப்பை கொட்டுவாங்க. இதுக்கு அக்னி தவறு காரணம். அதுக்கு துணையாக வாயுவிய தவறாகும் பொழுது ராட்சசியாக கத்துறாங்க. பெண்ணென்னா ராட்சசியா அப்படின்னு சொல்லி சூர்பனகைங்கிறான். இது நீ வந்து பத்திரகாளிங்கிறான். ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு ஒரு காரணத்தை நீங்கள் எடுங்க, தெரியும். அடிப்படையிலேயே வந்து அவங்க சாஃப்டான நேச்சர் தானே. ஆமாம், அப்படி இருக்கும் பொழுது பராசக்தியே பத்திரகாளியாக மாறினா என்ன காரணம்? தன்னுடைய கணவன் வந்து தன்னுடைய தந்தையை மதிக்கலை அப்படிங்கிறப்பல, ரைட்டுப்பா நீ வந்து தேவதையம்மா, கடவுளம்மா, ஈஸ்வரன் வந்து கடவுளம்மா. அப்போ கடவுளுடைய மாமனாரே தப்பு பண்ணுற அளவுக்கு எது அமைஞ்சது? அரண்மனையினுடைய தவறு. உங்களுடைய கதைகளில் நீங்கள் படித்ததில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அமுர்பாகம் தரலைன்னு திருவிளையாடலில் கேட்டு படிச்சிருக்கீங்களே, அதில் தானே அந்த அம்மா டான்ஸ் ஆடுறாங்க, பத்திரகாளியாக மாறுறா. ஏன்? அப்போ மாமனார் வீடு ஒழுங்காக இருந்திருந்தா இந்த மருமகன் நேசிச்சிருந்திருப்பாரு, இந்த பொண்ணு கொதிக்க வேண்டியது இல்லை. இல்லை நம்ம திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு ஃபேமிலி வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க திருமணத்துக்கு அப்புறம் வந்து முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரிஞ்சிடறாங்க. திருமணத்துக்கு முன்னால் நாங்கள் பார்த்தது அந்த பெண்ணுடைய முகத்தை மட்டும் பார்த்தோம். வீட்டை போய் பார்க்குறதுன்னு ஒரு சடங்கு இருக்குது. இந்த மாதிரி பெண் வீட்டை பார்ப்பது, மாப்பிள்ளை வீட்டை பார்ப்பது அப்படின்லாம் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபார்மாலிட்டிக்கு போய் நல்லா பச்சு கொடுத்தாங்களே, ஜிலேபி எந்த கடையில் வாங்கினாங்க, நெய் போட்டதா போடாததா, இதைத்தானே பார்க்குறோம். அன்னைக்கு வீடு பார்த்தல்ங்கிறது எதுக்காக? அந்த சடங்கு எதற்காக வைக்கப்பட்டது? இந்த சடங்கு இருக்கக்கூடிய இந்த வீட்டிற்கு நம்மளுடைய மகள் போகும் பொழுது அந்த வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருக்கிறதா, இவளுடைய வாழ்க்கை தரம் சரியாக இருக்குமா, இவள் இன்பம் துய்ப்பாளா, இவளுடைய தன்மையினால் அந்த வம்சம் வளருமா, இதுக்காக பார்த்தாங்க. அங்கே போய் பார்க்கும் பொழுது மைத்துனன் துணையாக இருப்பானா மகனுக்கு? அப்போ மைத்துனன் துணையாக இருக்க வேண்டும் என்றால் மாமனார் வீடு சரியாக இருக்க வேண்டுமே, மாமன் முறை செய்ய வேண்டுமே, இதெல்லாம் கேட்டாங்க. இதைத்தான் பார்த்தாங்க. இன்றைக்கெல்லாம் ஃபார்மாலிட்டி. மாமனா பொண்ணு பிறந்துடுச்சா கேட்டான். ஐயோ 5 பவுன் நானே அல்லாடிட்டு இருக்கிறேன். ஏன்? அன்னைக்கு அவன் தவசும் தானியமும் வண்டி கட்டிட்டு கொண்டாந்து கொடுக்கலையா? பார்த்தீங்களே கிழக்கு சீமையிலே.
அதற்கு பிறகு பிரச்சனை ஆகுதே, என்ன காரணம்? அதுக்கு முன்னால் கொண்டான் கொடுத்தான நண்பனாக இருந்தானா இல்லையா? இதுதான். நீங்கள் உங்களுடைய படத்தை பார்த்துட்டு சீரியல்லாம் பார்க்குறீங்களாம்மா, நல்லா பாருங்கள். ஒவ்வொரு சீரியல் பார்த்தோன்னு உங்கள் வீட்டையும் திரும்பி பார்த்துக்கோங்க. இந்த பிரச்சனை நம்ம வீட்லேயும் தான் இருக்குது. இந்த அம்மா அதைத்தான் காமிக்கிறேன். ஆமாம், ஏன் உங்கள் வீட்டை நீங்கள் திரும்பி பார்த்து அந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு வாஸ்துன்னு ஒரு பெரிய பொக்கிஷத்தை அருமையாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரே மணிபாரதி. கொஞ்சம் போய் காது கொடுத்து கேட்டுட்டோமே, போய் பார்த்துட்டு தான் வந்து நம்ம சரி பண்ணிக்குவோமே நினைத்தால் இப்போ எத்தனை லட்சத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி வீணாக்குறதுக்கு நம்ம இருக்கும் பொழுது அதை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு கலை இருக்கையில் ஏன் நேசிக்கக்கூடாது? கண்டிப்பாக நேசிக்கலாம் சார். சார் அப்புறம் வந்து இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் இதெல்லாம் நடக்குது இல்லையா சார்? முதல்லலாம் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பைபாஸ் இதெல்லாம் பண்ணும்போது வந்து அதாவது ஒரு 50 அந்த மாதிரி ஓல்டேஜில் தான் அந்த மாதிரி ப்ராப்ளமே வந்தது. இருதய கோளாறு அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே வந்து ஏஜ்டு பீப்புள். ஆனால் வந்து இப்போ வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 3 வயசுலேருந்தே அப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இதுக்கு வந்து என்ன சார் காரணம்? அதாவது பொதுவாக செவ்வாய் பலகீனம், சுக்கிரன் பலகீனம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படும். அதே நேரத்தில் செவ்வாயினுடைய அமைப்பு வாசல் ஸ்தானம் பெற்றிருந்தால் அங்கே உதிரப்போக்குகளை வந்து வீணாக்கக்கூடிய தன்மைகள்னு ஆண் பெண் இருபாலரையும் பாதிப்படைய செய்யும். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒரு வாசலை ராசி வாசல்னு எடுத்துட்டு சமையல் கட்டில் இன்னொரு வாசலை தப்பாக கொடுத்துட்டு ராசி வாசலை பூட்டி வச்சுட்டு தப்பான சமையல் கட்டு வாசலை திறந்து வச்சுருப்போம். நான் ஒரு வீட்டுக்கு போய் சொல்கிறேன், ஐயா 2 வாசலும் உங்களுக்கு தப்பாக இருக்குது, அதனால் ஏதோ ஒரு வாசலை பூட்டிடுங்க, இன்னொரு வாசலை பயன்படுத்திக்கங்க. இந்த வாசலை திறந்துட்டு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது சமையல் கட்டு பார்க்கக்கூடிய வாசல் வந்து திறந்துருந்தால் தான் உங்களுக்கு அடுப்படியில் வேலை செய்ய முடியும்னு இருந்தால் தயவுசெய்து இந்த முன் வாசலை சாத்திடுங்க, பின் வாசலை திறந்து வைங்கன்னு சொல்கிறேன். இது வந்து தேவ ரகசியம். அதை நான் வெளிப்படையாக சொல்லித்தரேன். ஆடப்பையா ஒரு வாசல் ஒன்று அந்த குடும்பத்தினுடைய தலைவன் வயதானவர், சாதாரணமாக இருந்த ஒரு அமைப்பில் இருந்தவர், திடீர்னு அவருடைய மரணம் சம்பவிக்கும் பொழுது தான் அப்புறம் சாத்துறாங்க, அடுத்த ஆள் சாகக்கூடாதுன்ட்டு. இதுதான் நான் முதல்ல சொன்னேனே, 3 மாசமாக சொன்னேனே. கதவு வந்து மாத்துறதுனால, ஒரு கதவு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுனால என்ன பெரிய அதிசயம் நடந்துற போகுது? இப்படி நடந்து போச்சுங்கும் பொழுது அகால மரணங்கள் நடக்கும் பொழுது சிந்திக்கிறாங்க. இது மாதிரியான அமைப்பு இருந்தால் இரத்தத்தை வீணாக்குதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். அப்படி வரும் பொழுது அந்த கதவை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி தவறு இல்லாமல் அந்த வாசலை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எப்படி வைக்கலாம்னுலாம் கணக்கு இருக்குது. இதெல்லாம் முதல்லையே நம்ம எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லா டிசைன் வேலையும் செஞ்ச பிறகு அதை மாற்றுனா முடியாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், வேறு வழி இருக்குதான்னு தேடி பார்ப்போம். அதற்கு என்ன மாற்றோ அதைத்தான் சொல்லித்தர முடியும். இப்போ ஏமாற்றுங்கிறது மட்டும் இந்த வாஸ்துவில் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு அப்படியே பேசிடும், அதுதான் வாஸ்து. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இரத்த அணுக்கள் பாதிப்படைகிற மாதிரியான அந்த வாசல்கள் இருக்கும் பொழுது இரத்த செல்களை வீணாக்கும். அதுக்கு ஈசானியத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருந்தாலோ அல்லது மெயின் இருந்தாலோ, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் ஃபீஸ் அமைப்புகளுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் மெத்தடெல்லாம் கொண்டு போய் பாக்ஸ் வைக்கிறது இருந்தாலோ இந்த ஹார்ட் ஆப்ரேஷனை பண்ண வச்சிடும். அதில் துணையாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஈசானியத்தில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கு இணையாக நைதிரியத்திலையும் ஒரு கழிவறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடுகள் எல்லாம் ஈசானியத்தில் கழிவு தொட்டியும் நைதிரியத்தில் கழிவு அறையும் இருக்கக்கூடிய வீடுகளில் பூரா நான் பார்த்துட்டேன் இந்த பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன காரணம்னா, ரெண்டுமே இதயம். இந்த 2 இதயங்களை இணைக்க வேண்டிய பாகத்தில் விரிசல். இதயமே இல்லாதவன்னு சொல்கிறாங்க, அதனால தான் அவன் ஆப்ரேஷன் பண்ணானெல்லாம் வெளியில் சொல்லுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியா இதயம் இல்லாதவன் அதான் அறுத்து பார்த்துருக்குறான் அப்படிம்பாங்க. சார் அப்படிதான் சார். ஒரு டாக்டர் வந்து அதாவது வந்து அவரும் பிரெயின் சர்ஜன், அந்த சம்மந்தமாக நியூராலஜி சம்மந்தம் வந்து பார்க்குறாங்க சார், நெஃப்ரான் சம்மந்தம். அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவருடைய பிரெயின் வந்து இதாகி வந்து இறந்து போனாங்க சார். இந்த மாதிரி ஒரு கொடூரமான, அதனால் நல்ல டாக்டர், நல்ல குணமான டாக்டர், ராசியான டாக்டர் அப்படின்னு சொல்லப்பட்டவர் சார். அப்படிப்பட்ட அகால மரணம் வந்து ஏன் சார் சம்பவிக்குது? இவ்வளோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில்
கண்டிப்பாக ஒரு அக்னி குத்தல் இருந்தே தீர்ந்துருக்கும். சார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது வந்து அடுத்த முதல் நாள் வந்து பால் காய்ப்பு அவருக்கு புது வீட்டுக்கு வந்து அவங்க வந்து போறாங்க. பட் வந்து the very first day வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்தது சார். அதான் அந்த வீடு என்னென்னா அக்னி குத்தல் அப்படின்னு இந்த தெரு சங்கமித்தல் அப்படின்னு இருக்கும். உங்கள் வீட்டுக்கு முன்னால் ரோடு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல ஒரு சந்து வர்றதை யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க. நம்ம வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்துருக்குதா, ஆஹா ரைட் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அல்லது வடக்கு பார்த்துருக்கிறதா, ரோடு வடக்க இருந்ததுன்னா வடக்க பார்த்த வீடுன்னு சொல்கிறோம், ரோடு தெற்க இருந்ததுன்னா தெற்க பார்த்த ரோடுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம உள்ளே நுழையிறது வடக்க தான் நினைப்போம். ஆனால் இதெல்லாம் எந்த ஃபேஸிங் இருக்குதோ அதுதான் கணக்கு. இப்போ நான் உள்ளே தானே தெற்க தானே வடக்க தானே நுழையிறேன். நிறைய பேர் என்கிட்ட லைவில் பார்த்தீங்கன்னா முரண்பாடாகவே சொல்லுவாங்க, நான் வடக்கு பார்த்து போகிற வீடு, வடக்கு பார்த்த போகிற வீடு அப்படிம்பாங்க. வடக்கு வாசல் வீடா வடக்கு பார்த்து போகிற வீடான்னு குழப்பம் வரும். நான் கேள்வி கேட்ட பிறகு சொல்லவும் தெரியாமல் மெல்லவும் இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேர் கையிலையும் காசை கொடுங்க என்ன தெரியும், படிப்பே வேண்டியதில்லை பணத்துக்கு. இப்போ 1000 ரூபா தாளுன்னு 1 3 0 இருந்தால் 1000 அப்படின்னு விளக்கம் சொல்ல தெரியாமல் வேணால் இருக்கலாம். ஆனால் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்ல தெரியும். அப்படி இருக்கையில் இந்த வாஸ்தை நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கலாமே. 1000 ரூபா அடுப்படி தான் ஆகாதுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த தெருக்கூத்தல் எதுக்கால வர்ற தெருன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீட்டுக்கு போய் பார்க்குறேன், ஒரு மனையை வந்து காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே இது நல்ல மனையாக இருக்குது, இது வடக்கு வாசல் பிரமாதமாக கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணி கொடுக்குறேன். நான் அப்பவும் கேட்குறேன், ஏனுங்க இந்த எதிர்த்தாப்பில் ஒரு ரோடு வந்துட்டுருக்கேன் அது எப்படிங்கன்னுட்டு. அதெல்லாம் இல்லைங்க, அந்த பக்கம் நமக்கு இன்னொருத்தங்களுடைய இடம் சார், அது நமக்கு ஒன்றும் குத்தலெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்களா, எதுக்கும் இடத்தமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வேணாலும் ஒரு தவணை சொல்லுங்களேன் அப்படிங்கிறோம். இல்லை சார் அது அடுத்தவங்க இடம், எனக்கு விற்றவரே சொல்லியிருக்கிறார், ஃபோனை போட்டு கையில் கொடுக்குறாரு, அது அடுத்தவர் இடம் அப்படிங்கிறார். அடுத்தவர் இடம்தான் அவர் விற்கிறதுக்கு முன்னால். ஏன்னா இவர் வாங்க முன்னே அது ரோடு ஸ்கீமில் வந்து ரோடு போட்டு விட்டாங்க. அப்போ ரோடு போடும்பொழுது இவர் இடம் வரைக்கும் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறார். யார் இடத்துக்கார், இவருக்கு தெரியாது. என்ன கணக்கில் கொடுத்துருக்கிறாருன்னா இந்த பக்கம் 2 சைட்டு அவருடைய இது இருந்த உடனே இது இப்படி நேராக வந்துட்டு இதுவும் காசாக்கிடலாம் இதையும் காசாக்கிடலாம். அப்படியே நின்னா இது ஒரு ஆள் தான் வாங்குவாங்க, ஒரு ஆள் இது ஒட்டுக்கா இதை 2 கிரவுண்டை வாங்க மாட்டான். மையத்தில் ரோடை போட்டு விட்டால் நமக்கு ஒரு 15 அடி தான் வீணாகும், இங்கிட்டு ஒரு 7 அடி இங்கிட்டு ஒரு 7 அடி வேஸ்ட்டு, இதை தூக்கி இந்த 2 சைட்டில் திணிச்சிடலாம் அப்படின்னு விற்றுட்டார். இவர் வாங்கும் முன்னே அந்த ரோடு அங்கே இல்லை. ஆனால் இவர் வாங்கி முடித்ததுக்கு பின்னால் அந்த இடம் விற்கலைன்னு சொல்லி போட்டு 2 பக்கம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டார். இப்போ ரோடு குத்தல், கட்டணம் எந்திரிக்க மாட்டேங்குது. பிளான் போட்டோன்னு வேகமாகலை, அடுத்ததவொன்று ஏன் ஆகலைன்னு போய் பார்த்தவொன்னே தான் தெரியுது. இதெல்லாம் நீங்கள் ஒரு அதாவது நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு வந்து 10 கண்ணு வேணும், வேலை செய்கிறவனுக்கு 2 கண்ணு போதும். வேலையை செஞ்சோம் கூலியை வாங்கணும் ஓடணும்னு இருப்போம். அது மாதிரி குடும்பம் உங்களுடையது. வந்து எந்தெந்த திசையில தெருக்கூத்தல் வந்து ஆபத்தானது, தீமையை விலக்கி வைக்கக்கூடியது சார்? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் 4 தான் சொல்லுவாங்க. நைதிரிய தெருக்குத்தல் மேற்கானது, நைதிரிய தெருக்குத்தல் தெற்கானது, வாயுவிய தெருக்குத்தல் வடக்கானது, அக்னி தெருக்குத்தல் கிழக்கானதுன்னுட்டு. ஆனால் கிட்டத்தட்ட 56 தெருக்குத்தல்கள் கணக்கில் வரும். மறைமுக தெருக்குத்தல்கள்னு கணக்கில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வகையான பாகங்களில் தெருக்குத்தல் எடுக்கிறதுக்கு இருக்குது. இது ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனால பிரதானத்தை பூரா எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். ஆனால் சில சமயங்களில் பக்கத்து வீடு ஒரு காம்பவுண்டு விழுந்துருச்சுன்னா தெருக்குத்தல் உங்களுக்கு கொடியாந்துடும். இந்த மாதிரியான தெருக்குத்தல்கள் நிறைய இருக்குது. அப்படி இந்த நிறைய இருக்கிற தெருக்குத்தல்களை பூரா கணக்கு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக புத்தகத்தை பார்த்து முடிவு எடுக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து கலந்துக்கங்க, உங்கள் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி தெருக்குத்தல்களுடைய வேகம் அதிகமாக பாதிப்படைய செய்வது பூராமே தெற்கு மனை, மேற்கு மனை, நைதிரிய மனை அப்படிங்கிறது தென்மேற்கு மனை, வாயுவிய மனை அப்படின்னு சொல்லக்கூடிய வடமேற்கு மனை, ஆகினேய மனை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு மனை, இது பூரா அதிகமாக தெருக்குத்தலினுடைய அமைப்புகளுக்கு பாதிப்பு தர்றதுனால தான் தெற்கு மனை ஆகாது மேற்கு மனை ஆகாதுன்னு எல்லாரும் சொல்லி போடுறாங்க. ஆனால் நீங்கள் காம்பவுண்டு கொடுக்கும் பொழுதே, காம்பவுண்டு தானே அட போய் அதுக்கெல்லாம் செலவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு
40,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஃப்ரெண்டு கேட்டுக்கு வைக்கிறீங்க செலவு. அதாவது நுழைவாயிலுக்கு தலைவாயிலுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் உங்கள் காம்பவுண்டை நீங்கள் வைக்கும் பொழுது ஹாலா பிளாக்கில் ஒரடி தோண்டி போட்டு கடைசி நேரத்தில் வைக்கிறீங்க. காம்பவுண்ட் லேசாக அப்படி விரிஞ்சுதுன்னா தொலைஞ்சுது. வாஸ்துப்படி பார்த்தேன்னு நீங்கள் மணிபாரதி போட்டு கொடுத்த பிளான்னு ஆனால் கவனக்குறைவாக நீங்கள் பண்ணுறதுனால தப்பு வந்துடுது. இதனால் மணிபாரதி ஒவ்வொருத்தங்களுக்கும் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாப்புல. ஒரு தொழிலதிபரோ அல்லது ஒரு வீட்டுக்காரரோ இந்த பிளானுக்கு வந்தாச்சுன்னா அவருக்கு முழு கிளாஸ் எடுத்து அனுப்புகிறாரு. அதனால் தப்பு வர்றதில்லை. எத்தனை பேர் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி தந்தாங்கன்னு கேளுங்க. எத்தனை பேர் பிளான் போட்டு கொடுக்கும் பொழுது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க. அப்படி சொல்லி கொடுத்திருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா சொல்லி கொடுப்பதற்கு அவர்கள் நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. நான் இந்த ஒரு கேஸு தான் இன்றைக்கி நான் அட்டன் பண்ணுறேன்னு முடிவு பண்ணுறேன். அந்த ஒன்றாக இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டா எவ்வளவு நான் சம்பாதிக்கலாம் தெரியுமா? ஆனால் எனக்கு ஒரு கேஸ் இன்றைக்கி அப்படின்னா அந்த ஒரு கேஸ் தெளிவாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறோம். அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் நினைக்கிறேம்மா நீங்கள் நல்லா இருக்கணும்னு. ஏன்னா அது ஒரு சுயநலமும் கூட. ஏன்னா இன்றைக்கி இந்த அம்மாட்ட காசு வாங்கிட்டோம், ஆயுசு முழுக்க இவங்க குடும்பத்திலேருந்து காசு வந்துட்டுருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன். எனக்கு வேண்டாம், இந்த கலை பரவணும். எனக்கு என்ன, நீங்கள் கொடுக்கக்கூடிய இட்லியும் அந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த சட்னியும் போதும்னு முடிவு பண்ணலாம். அதுதான் இந்த உடம்புக்கு. அற்புத கலையை நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணலாம்ல சார்? அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாரும் ஷேர் பண்ணால் தானே வாழ்க்கையில் அப்படி நண்பர்களாக இருக்க முடியும். இல்லைன்னா நான் அழுது புலம்பிட்டு ஒரு மூலையிலையும் நீங்கள் அழுது புலம்பிட்டு ஒரு மூலையிலையுமா இருந்துட்டுனா எப்படி நட்பு பலமாகும்? ஆகையினால் வாஸ்துக்கலை மிகவும் நல்ல கலை. இந்த நல்ல கலையை போற்ற வேண்டியது உங்களுடைய தான். தூற்றுவோர் தூற்றட்டும், புழுதிவாரி ஏற்றுவோர் ஏற்றட்டும் நல்லா நீங்கள் சொல்லுவீங்க, போகட்டும் கண்ணனுக்கேனெல்லாம் பாடுவீங்க. ஆனால் இங்கே வாஸ்து தூற்றிவிட்டால் அந்த கண்ணனாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணு இங்கே பாதிப்படைகிறான்னு அர்த்தம். அவனுக்கு போகிறதுனால நமக்கு என்ன, போற்றுனால் போகட்டும் தூற்றுனால் போகட்டும்னா இங்கே இருக்கக்கூடிய கண்ணன் என்ன ஆகிறான்? தூற்றப்படும் பொழுது. ஆகையினால் போற்றப்பட வேண்டும் என்பது தான் இந்த கலையினுடைய ஒரு ஆணித்தனம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த உலகம் நல்லா இருக்கும். ஒரு தனி மனிதன் செழிப்படைந்தால் அவனுடைய குடும்பம் செழிப்படையும். இந்த தத்துவத்தை உணர்த்துவது வாஸ்துக்கலை. வெறும் வாஸ்து மட்டும் நான் சொல்கிறதாக இருந்தால் எனக்கு இந்த 1 மணி நேரமெல்லாம் எனக்கு வேண்டியதே இல்லை. 3 பாயிண்ட். நீ நல்லா இருக்கணும்னா வாஸ்து வேணும், நல்லா இல்லைன்னா நீ நல்லா இல்லைன்னா வாஸ்து தப்பு. ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்தையும் நீங்கள் ரசிக்கணும், ஒவ்வொரு பாகங்களையும் ரசிக்கணும். உங்கள் வீட்டில் கழிவறை கூட கிருமி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அக்னி பாகம் வாயு பாகம்னு தான் கணக்கெடுத்துருக்கிறான். இதெல்லாம் அந்த காலத்தில் எடுத்தவன் முட்டாளா? இன்றைக்கி நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? இந்த ஆயில் நல்லா இருக்குமா, அந்த ஸ்ப்ரே நல்லா இருக்குமான்னு பார்த்துட்டு அசிங்கமாக வச்சிட்ருக்குறோம். வாஸ்துப்படி நான் ஒரு வீடை பண்ணித்தரேன், அழகாக நீட்டாக ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். இல்லைன்னா அந்த மாதிரி இருக்க ஒரு வீட்டை எட்டி பாருங்கள், போய் பாருங்கள். என்னுடைய கிளைண்ட்டுகள் வீட்டுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும், உடனே நீங்கள் ஸ்பீடாகிடலாம். அதனால் அந்த மாதிரி திருத்தப்பட்ட வீடுகளுக்கு 2 முறை போகணுன்னா எல்லாரும் விடமாட்டாங்க. ஆனால் இந்த மணிபாரதி அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிற வீட்டில் உங்களுக்கு சகல விருந்துகளும் கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த குடும்பம் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகாவது நீங்கள் இந்த வாசுவை நீங்கள் சுவாசிக்க ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருளீட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. சார் இப்போ நிறைய நோய்களுக்கு நீங்கள் இதில் தீர்வு தர முடியும்னு சொல்கிறீங்க. ஹார்ட் அட்டாக்லேருந்து பிரெயின் சர்ஜரியிலேருந்து நம்ம சுகர் பேஷண்ட்ஸு நிறைய எக்ஸட்ரா 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 எவ்வளோ சொல்லிட்டு வரீங்க சார்.
அப்படின்னா நோயினால் இறந்தவர்கள் இருக்கவே கூடாது இல்லையா? அப்படின்னா வாஸ்துவை யாருமே ஃபாலோ பண்ணலையா சார்? அதாவது நோயினுடைய தன்மைன்னு இன்றைக்கி ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் நண்பர்கள்ட்ட இருந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க பேசிக்கலாக படிக்கக்கூடிய படிப்பினுடைய அமைப்பு என்ன, அதுலேருந்து என்னென்ன விரிவுங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. நீங்கள் குடும்ப நண்பராக ஒரு டாக்டர் வச்சுருந்தீங்கன்னா சொல்லித் தருவாங்க. அதாவது இந்த செல், மனித செல் தாயினுடைய கருவறையில் உருவாகும் பொழுதே அத்தனை நோயினுடைய ஆதிக்கமும் அந்த செல்லில் கோர்வையாக்கப்படுகிறது. இது வந்து கடவுள் வந்து நமக்கு என்ன பண்ணுறான்னா, மனுஷனை அப்படியே விட்டாலும் ஆகாதுன்னு ஒரு ஆயுள் நிர்ணயம்னு 120 வருடம்னு கொடுத்துட்டான். இந்த 120 வருடம் அப்படிங்கிறது வந்து சத்தியப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகளையும் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி கின்னஸும் இருக்குது ரெக்கார்டில். இதில் யோக நிலை அப்படிங்கிற ஒரு தன்மையை அடைந்த சித்தர்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்கங்கிறது இருக்குது. எல்லோரும் பூட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சித்தர்களுடைய அமைப்புகள் பூரா இன்றைக்கி நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம். அது நடைமுறையிலும் இருந்துகிட்ருக்குது. அதனால தான் பௌர்ணமி தினங்களில் வந்து மலைகளில் எல்லாம் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் சித்த மருத்துவம்னு ஒன்று இன்றைக்கி தானே நீங்கள் அலோபதியை பெருசாக நம்ம நினச்சிட்ருக்கிறோம். ஆதியில் இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கன்னு எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர்களுக்கும் தெரியும், அந்த பாரம்பரிய மருத்துவத்தன்மையில் இருந்தவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி அலோபதியினுடைய வெளிப்பாடு அப்படி வரும் பொழுது 4486 மட்டும்தான் கொடுத்துருக்குறான். இன்றைக்கி உண்டான எய்ட்ஸு பூரா மேக நோயினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தன்மைகள். ஆனால் இது எந்த செல் எப்பொழுது பலகீனமாகிறதோ அப்பொழுது அதற்கான நோய்த்தன்மை கிடைக்கும். இது ஆன்மீகத்தன்மையில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவான்னா, இவனுடைய கர்மா, இந்த கர்மாவுக்கு இதற்கு உண்டான பலன், இவன் இந்த நோயை அனுபவித்தல் அப்படின்னு இருக்கும். இந்த கர்மா, இந்த அமைப்பு இதெல்லாம் இருக்குது உண்மை அப்படின்னு சொன்னால், ஜோதிட அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும், அதாவது ஒவ்வொரு ராசி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் 5 கண்டங்கள், 7 கண்டங்கள், 4 கண்டங்கள் அப்படின்னு ஒரு பிரிவு. அந்த பிரிவுகள் பூரா 45 வயதுக்கு உட்பட்டதாகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கண்டமே இல்லைங்கிறது தான் காண்டங்களினுடைய உட்பிரிவுகள்னு சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது 65 வயது உள்ளவர் ஏன் ஆக்சிடென்ட் ஆகிறார்? இது கர்மாவா? இங்கே அக்னியினுடைய தவறு அந்த ஆக்சிடெண்ட்டை தந்திருக்குது. அதே மாதிரி இந்த நோயினுடைய வெளிப்பாட்டுக்கு நான் தான் சொல்கிறேனே, காஸ்மிக் ஆற்றல் முழுமையான தன்மை உள்ளது. அது வந்து நல்லது. காற்றினுடைய நல்ல அமைப்புகள் பூரா நல்ல அமைப்பு தான். நாம் இன்றைக்கி கெமிக்கல் லைனில் கொடுத்த மிக்சிங்குகள் பூரா கோளாறு. அன்றைக்கி எல்லாருமே 90 வயது 100 வயதெல்லாம் இருந்திருக்கிறான். நீங்கள் எப்போ தப்புன்னு கொடுக்க ஆரம்பிச்சிங்களோ, கட்டடங்களுடைய தப்புகளாக கொண்டு வந்தீங்களோ, அன்றைக்கெல்லாம் வெட்ட வெளி. ஒரு வீடு இங்கே இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராவுக்கு அடுத்த வீடு கிடையாது, காற்றோட்டம் இருந்தது. கொல்லைப்புறம்னு ஊரில் ஒரு அந்தப்புறம் மாதிரி ஒரு இடத்த வச்சுருப்பான். பெண்கள் எல்லாம் ஒரு பகுதி ஒரு பாகம், ஆண்கள் எல்லாம் ஒரு பாகம், கம்மாக்கரை குளத்தங்கரைன்னு. அன்னைக்கு நோய் இவ்வளவு இருந்ததா? இன்றைக்கி நீங்கள் கழிவறைன்னு ஒன்று கொடுத்துட்டு கழிவு தொட்டின்னு கொடுத்து நீங்கள் பேக் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்புகளில் நோய் அதிகம். இன்றைக்கி வந்து திறந்த வெளி கழிவு அமைப்பு கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? இங்கே வந்து நோய் ஆதிக்கம் ப்ரொடெக்ஷன் ஆகக்கூடிய தன்மை ஊருக்குள்ளே 40 வீட்டில் இருக்குது. அதனால் 4 வீட்டுக்காரர் ரோட்டுக்கு போகாத, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஆகையினால சுகாதாரத்திற்கு மூலமே உங்களுடைய கட்டடம். உங்களுடைய கட்டடத்தில் நீங்கள் இந்த அமைப்பு கொடுத்தால் நொந்து போகக்கூடிய சாவு வரவே வராது. அப்பர் சாமி 80 வயதில் வந்து இறைவனை பார்க்குறதுக்காக தள்ளாத வயதிலையும் போனார்னா நடை ஆரோக்கியம் 80 வயது வரைக்கும் இருந்தார், முக்தி நிலை அடைந்தார்னு இன்றைக்கு வரைக்கும் போட்டுறோம், வழிபாடு பண்ணுறோம். திருவள்ளுவரை தாடியோடு வச்சுட்டு இவ்வளவு தூரம் இல்லறத்தை பற்றியெல்லாம் சொன்னியே, நல்லாரம் தந்தாயேன்னு போட்டுறோம். 133 அடி உயரத்தில் நம்ம சிலையை வச்சுருக்கிறோம். அதையும் பாதுகாக்கக்கூடிய தன்மைகளில் வச்சிட்ருக்குறோம். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிறாங்க. இதில் தான் என்னன்னா, அன்னைக்கு வந்து எல்லாமே ஒழுக்க நிறை பேணப்பட்டது. தத்துவ நெறிகளெல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம கட்டடத்தில் பண்ணுற தப்பு தாமா. ஒரு குடிசையை நீங்கள் ஒழுங்காக கொடுங்க, நிம்மதி இருக்கும். அதுக்கும் சில கட்டுப்பாட்டு விதிகளோட. இப்போ இங்கேயே நான் வந்து ஒரு ஆசிரமத்தை நான் போய் ரெடி பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல மடங்கு வளர்ச்சியாக வந்துட்டுருக்குது. அது குடிசையாக தானே இருந்தது.
கோபுரமாக நான் கொண்டு வர்றேனே. அப்போ இந்த கலை நல்ல கலை. சார் இப்போ வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு வந்து ஒருத்தவங்க இப்போ தான் வீடு கட்டியிருக்காங்க சார், அதை வந்து வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சில சீர்திருத்தங்கள் பண்ணுறாங்க. பண்ணும்போது இப்போ கட்டின வீடை ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கான் பார், இப்போ பண்ண வீடை மாற்றி அமைச்சிட்டு இருக்கான் பார் அப்படின்னு பக்கத்தில் எதிர்த்தாப்புல இருக்கவங்களுடைய பேச்சுக்களுக்கு பயந்து நிறைய பேர் செய்யாமல் இருக்கிறாங்க. இதுதான் யோசனையாகவே இருக்குது. ஆமாம், இதைத்தான் நீங்கள் முதல் கேள்வியிலே கேட்டீங்க, சின்ன குழந்தை முதல் அப்படின்னு. இப்போ பிறந்த குழந்தை தான், 3 வயசு தான், ஹார்ட் ஆப்ரேஷன் வருது. நம்ம அதை பண்ணலைன்னா அந்த குழந்தை 50 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் இருக்குமா? இன்றைக்கி கட்டினது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்கம்மா, திருத்துறது தப்பே இல்லைம்மா. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு 1000 ரூபா தினம் செலவுக்கு தருவாங்க அப்படின்னா விட்டுருங்கம்மா. இப்போ இந்த வீட்டில் உள்ளவங்க நோயாளியாக இருக்கிறாங்க, டெய்லி 500 ரூபா ஊசி மருந்து ஏற்றணும் அப்படின்னு இருக்கும் பொழுது காசு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஏற்றிடுறீங்க. அதற்கு பிறகு இல்லைன்னு முடிவு பண்ணும் பொழுது தான் என்னையை தேடி வர்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு நோய் அப்படின்னு ஒரு அறிகுறி இருந்ததுன்னா நோயை கட்டுப்படுத்த முடியும். முழு தீர்வுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் ஆகும். ஆனால் நீண்ட நாள் மருந்தை எடுத்து இந்த உடலை அதிகமாக வீணாக்கி கொள்வதை விட அளவான, இப்போ எனக்கு ஒரு தொண்டை கட்டியிருக்குன்னா 2 மாத்திரையை சாப்பிடத்தான் செய்கிறோம். ரெமெடி நாங்கள் வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக மெடிக்கல். நான் உங்கள் வீட்டில் வந்துல கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து என்னை கெடுத்துடுறீங்க. நான் கூல்ட்ரிங்க்ஸே குடிக்கிறதில்ல. இந்த அன்புன்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா, இந்த மரியாதை நிமித்தம்னு கொஞ்சம் குடித்தா எனக்கு அது இப்படி சேர்றதில்ல. ஆனால் என்ன எடுத்த உடனே முதல்ல இவங்க மனசை கோண வைக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் சாப்பிடுவோம். அது கொஞ்சம் வரும். அதுக்காக இந்த அம்மா இப்படி கொடுத்து போட்டாங்க, இந்த அம்மா அப்படி கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் கொடுத்த பணத்தில் நானும் ஒரு 2 ரூபாய்க்கு மாத்திரையை வாங்கிக்கலாம். ஆனால் தொடர்ந்து நான் வந்து என்னுடைய சேவையை தொடரணும். நான் டெய்லி 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். அப்படி பண்ணுற அளவுக்கு இந்த வாஸ்து தானே தந்தது. ஏன்னா இது பரப்பணும்னு கொண்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சீடர்கள் இந்த தமிழ்நாடு என்ன உலகம் முழுவதும் வந்துடுவாங்க. இன்றைக்கி கூட சிங்கப்பூரில் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு அங்கே போய் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆச்சுங்களா. இது எனக்கு பெருமை இல்லை, இந்த கலைக்கு பெருமை. இந்த மணிபாரதி இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் ஒரு 100 வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்களா இந்த 120 நானும் ஒரு கட்டுப்பட்டவன் தானே. ஆகையினால ஒரு 80 வயதுக்கு மேலே என்னால் வேகமாக செயல்பட முடியாதுங்கிறது உண்மை தானே. ஆனாலும் 85 வயசுலேயும் மன்னனாக இருந்துகிட்ருக்கிற மாதிரி அன்னைக்கும் வாஸ்து மன்னனாக என்னை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்காக நான் இப்போ பாடுபட்டுருக்கேன் சார். இப்படிப்பட்ட நீங்கள் இருந்த இடத்துலையே நீங்கள் பார்க்கலாமே சார், ஒவ்வொரு வீட்டுக்கும் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நேரில் போய் பார்த்து தான் நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் ஏன் சார் வச்சுருக்கீங்க? இன்னைக்கு வரைக்குங்கம்மா இந்த உலகம் ஒரு கருத்தில் தப்பான கண்ணோட்டத்தையே எடுத்துகிட்டு இருக்குது. ரோடுனுடைய அமைப்பு, சாலை அமைப்புன்னு எங்கேயோ ஒரு சின்ன தவற, அதாவது ரோடு அமைக்கும் பொழுதே சரியான அமைப்பு கொடு, அந்த ரோடுனுடைய திசை என்ன இருக்குதோ அதுதான் வீட்டு திசைக்குன்னு சொன்னாங்கம்மா. இதாம்மா உண்மை. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒத்தையடி தடமாக போனதை பூரா அப்படியே அகலப்படுத்தி போட்டு ரோடு அமைப்புக்கு வீடு அமைப்புன்னு தப்பாக புரிஞ்சிட்டு, எப்போ இந்த ஒரு 30-35 வருஷத்தில் இந்த மாதிரி தப்புகள், அதுக்கு முன்னால எல்லாம் சூரியனை பார்த்து சாலை அமைப்புன்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஊர்கள் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இதே ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாவெல்லாம் நேர்திசையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாஸ்து தப்பு இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை. நான் போய் பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே இந்த மாதிரி டிவியில் பார்த்தோன்னே இப்படி கூப்பிட்றாங்க, போய் பார்க்குறேன், பரவாயில்ல அருமையான மனை அமைப்பு, தப்பிச்சிங்க அப்படின்னு நான் திருத்தம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த ரோடு அமைப்பில் சாலை அமைப்புக்கு வாஸ்து வாசல் அப்படின்னு கொடுத்தாங்க பார்த்திங்களா, இதெல்லாம் நேராக பார்க்கலன்னா நான் குற்றவாளிம்மா. ஏன்னா நான் நேர்த்தன்மைக்கு கணக்கெடுத்து கொடுத்துருப்பேன். நேர்த்தன்மைக்கு கணக்கெடுத்து கொடுக்கறது உட்காந்த இடத்துல கொடுத்துடலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் குழந்தை கொடுக்கலாம், ஒரு 5 வயசு பையன் கொடுக்கலாம். வெறும் ஃபார்முலா தான் வாஸ்து. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கும்பொழுது இப்படி எடுத்துட்டாங்களே, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே. அதனால நான் நேரடியாக வந்தால் தான் முடியும். நிறைய பேர் நாங்கள் புக்கை பார்த்து நாங்கள் டிசைன் பண்ணிட்டோம், புக்கை பார்த்து நாங்கள் தென்மேற்கில் பெட்ரூம் வச்சுருக்கோம், இதில் இது பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார். அப்போ இந்த காம்பஸ் டிவியேஷன்ஸ் இதெல்லாம் அவங்க எடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்போ தவறு நிறைய தவறுகள் ஏற்படுது. ஆனால் குற்றம் வாசுபடி தான் கட்டினேன், ஆனால் எனக்கு பிரச்சனையாக இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. அதாவது வாத்யாயனர் கூட தான் ஒரு சூத்திரம் எழுதினார்.
ஆனால் அந்த புத்தகத்தில் படிக்கும் பொழுது இருக்கக்கூடிய நளினம் பெண்ணோடு இருக்கக்கூடிய தன்மையில் இல்லையே. அப்போது புத்தகத்தில் படிக்கக்கூடியதற்கு இது பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருந்தால், நீங்கள் கேட்குறீங்களேம்மா கல்யாணமாகி ஒரே மாதத்தில் கணவனை பிடிக்கலன்னு அந்த பெண் செல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களே, அதே புத்தகத்தை தானே வாத்சாயனர் எழுதினார், ஒரு சூத்திரம் கொடுத்தார். அதில் இருக்கக்கூடிய நளினத்தை கூட முழுமையாக பயன்படுத்த முடியாத தன்மைக்கு எது காரணம், தடை? அங்கே தான் வாஸ்து. அந்த பெட்ரூம் சரியில்லைங்கிறேன், தப்பான அமைப்பு இருக்கும் பொழுது அந்த சூத்திரத்தை படித்து என்ன ஆணுச்சு? அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வீடு தப்பாக இருந்துட்டு நீங்கள் புத்தகத்தை படிக்கும் பொழுது முழு பலன் கிடைக்காம போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சில அமைப்புகளுக்காக தியாக அமைப்புகளில் வாழ்க்கை அப்படின்னு நிறையா இருக்குது. இந்த தியாக அமைப்பில் வாழ்க்கைங்கிற ஒரு தன்மை இந்த பாரதத்தில் இல்லைன்னா இந்த வாஸ்து கோளாறில் எல்லாரும் நொந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதுலேருந்து விடுதலை ஆக மாட்டேங்கிறோம். இந்த தியாகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் தியாகத்தை கட்டடத்திற்காக ஒதுக்கி செஞ்சிட்டா வாழ்க்கை தியாகம் வேண்டியதே இல்லை. மரணம் அப்படிங்கிறது சுப மரணமாக இருக்கணும். 85 வயசுக்கு அப்புறம் அப்பா ஒரு 100 பேரம்பேத்தி எல்லாரும் நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க, போதும் இந்த ஆன்மாவிற்கு அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு அகால மரணம் அப்படிங்கிறது கூடாது. அகால மரணங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? முக்கிய காரணம் அப்படிங்கும் பொழுது முதல்ல ஒரு வீடு இப்போது வடக்கு எல்லை அடைப்பு ஏற்பட்ட வீடு அப்படின்னா அங்கே பார்த்தால் பெண்கள் அகால மரணம் அப்படின்னு ஆகிப்போகும். அதே நேரத்தில் கிழக்கு எல்லை அடைக்கப்பட்ட வீடு அப்படின்னா ஆண்கள் அகால மரணம் அப்படிங்கிற அமைப்பாயிடும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி வீடுகள்லாம் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு இளம் வயதிலேயே பெண்கள் தன்னுடைய பெண்மையான நிலைகளுக்கான உரிமையும் அங்கீகாரமும் எடுக்க முடியாத தன்மைகளில் இருக்கிறாங்க. இப்போ போய் பார்க்கும் பொழுது வருத்தமாயிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷம் கழித்து அடுத்த தலைமுறையும் அதே தன்மையில் ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா 3 தலைமுறையாக இளம் பருவத்தில் பெண்கள் தன்னுடைய துணையை இழந்த கணக்குகள்லாம் அமைகிறதுக்கு இதெல்லாம் மூல காரணம், முக்கிய காரணம். இதுக்கு துணையாக இந்த தெருக்குத்தல், தெரு நெருங்கல், தெரு முடுக்கம் இப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ, டெட் அண்ட் ரோடாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் தெற்கு மனை மேற்கு மனையாக இருந்தாலோ அகால மரணங்களை அங்கே கொடுக்கும். சரி, இப்போ நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நேசித்து அப்படி திருமணம் செய்த ஒரு தம்பதியினர் இப்போ பிரிவு நிலைமைக்கு அப்படிங்கிற தள்ளப்படுற சூழல்ல இருக்கிறாங்க சார். அவ்வளவு நேசிப்புல இருந்தவங்க ஏன் பிரியறதுக்கு என்ன சார் காரணம்? ஏன்னா மனசளவுல ஒன்றி அப்படிதானே சார் திருமணம் செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நேசிப்பு ஒரு காழ்ப்புணர்ச்சியா ஒரு பிரிவுத்தன்மைக்கு ஏன் சார் தள்ளப்படுது? அதாவது ஒரு மலர் ஒரு செடியில் இருக்கும் பொழுது அழகாகத்தான் இருக்குது. அப்போ தான் நம்ம அதுக்கு ரோசான்னு ஒரு பேரை வச்சு ராசா உனக்காக அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அதே மலரை பிடுங்கி எடுத்து தலையில் செருகின பிறகு தான் அது உதிர ஆரம்பிக்குது. அப்போ பார்த்திங்கன்னா எங்கே அந்த ராசா அப்படிங்கும் பொழுது சோகமான பாட்டை அதையே எடுத்துட்றேன், என் ராசாவின் மனசிலேன்னு சொல்லிட்டு சோக கீதமாக அதை போடுறதும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ரோசாவை பாராட்டி எத்தனையோ கவிஞர்கள் ரொம்ப அமைப்பாக கொடுத்துருக்குறான். ஆனால் ஒரே ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா, விஞ்ஞான உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா, ஏன் இந்த ரோசாவுக்கு மட்டும் இப்படி ஒரு அமைப்புன்னு நீங்கள் எடுத்துக்க முடியும்? அதாவது ஒரு ரோசாவினுடைய மொட்டு மலரும் பொழுது ஒரு 400 பீரங்கிகள் வெடித்தால் என்ன அதிர்வுகள் இந்த காற்றில் நிகழுமோ அந்த அதிர்வுகள் இதில் நிகழ்த்தப்படுகிறதுன்னு இன்றைக்கி விஞ்ஞான உண்மை. ஒரு ரோஜா மலரும் பொழுது அதனால தான் அந்த ரோசாவை வச்சிருக்கிறவங்களையும் பிடிக்குது, அந்த ரோசாவையும் பிடிக்குதுன்னு ஆகுது. அந்த அமைப்பு பெற்ற அந்த மலர் மொட்டு இப்படி விரிஞ்ச உடனே நீங்கள் பறிக்கும் முன்னையே ஒரு துளி தேங்காய் எண்ணெய்ன்னு அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை நீங்கள் கிளினீங்க, அதாவது அந்த பூவை செடியிலேருந்து கிளினீங்க அப்படின்னா ஒரு நாள் முழு உதிராதுங்கிறதும் பெண்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியும், பாட்டிமார்கள் சொல்லி தருவாங்க. ஆனால்
இப்போ பார்த்தீங்களா, ஆமாங்கிறீங்க, உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறாங்க. கண்டிப்பா சார். அப்போது இதை உதிராமல் காப்பாற்றுவது எப்படிங்கிறதுக்கு சொல்லி தந்த விதம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த காதல் மனம் புண்பட்டிருக்காது. இப்போது இந்த ரோசாவுக்கே கிள்ளு முன்னே இந்த அமைப்பு, பார்க்கும் பொழுது இந்த தன்மை, அதை கிள்ளும் பொழுது ஜாக்கிரதையாக இப்படி கிள்றதுன்னு எடுக்கணும், இல்லைன்னா முள்ளு குத்திரும். அதே பக்கத்தால் போய் இந்த அம்மா நின்றுக்கிட்டு எனக்காக அழகுபடுத்துகிற ரோசா மலரே உன் செடியோரம் நிற்கிறேன்னா இந்த அம்மா புடவை போயிடும். இப்போ இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குதுன்னா, இது உங்களுடைய வீடுன்னு நீங்கள் கணக்கெடுக்கணும். அப்போது இந்த காதல் மனத்தினுடைய அமைப்புக்கு இங்கே துணையான தன்மை வைப்ரேஷன் இல்லாமல் போனால் பெண் நிம்மதி இழக்கணும் அப்படின்னா தெற்கு கூடுதல் இடம் இருந்தால் நிம்மதி இழந்துடலாம். ஆண் நிம்மதி இழக்கணும்னா வீட்டில் மேற்கு கூடுதல் இடம் இருந்தால் நிம்மதி இழந்துடலாம். இப்படி ரெண்டு பக்கமும் கூடுதல் இடம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஆணும் பெண்ணும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இதான். இதனால தான் இந்த சாஸ்திரத்தை பேணுங்கள், கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் படிச்சுக்கங்க, முதல்ல கிளைண்ட் ஆவாங்க, இல்லைன்னா ஸ்டூடெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அப்போது இந்த வாழ்க்கை சீரழிவுக்கு அந்த ரோஜா உதிர்வதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த மனம் கெடுவதற்கு இந்த மனை சரியா, இதுதான் காரணமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமான்னு சொல்லியிருக்கேன். அதனால் திரும்பி பாருங்கள், திரும்பி பார்த்துட்டு முடிவெடுங்க. உங்கள் வீட்டை நீங்கள் திரும்பிப்பாங்க. எப்போ நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே ஹூக்கு கரெக்டாக இருக்குதா, நாங்கள்லாம் பட்டன் சரியாக இருக்கா அப்படி தொட்டு பார்த்துட்டு, பேனா வச்சுட்டோமா இப்படின்னு வெளியில் கிளம்பும்னா அப்படின்னு தொட்டு பார்ப்பது போல், பணம் எடுத்து வச்சுக்கிட்டோமா அப்படின்னு பார்ப்பது போல் இதெல்லாம் பார்க்கணும். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஜெயிச்சிடலாம். உங்கள் குடும்பம் ஜெயிக்கும், உங்கள் தலைமுறை ஜெயிக்கும். உங்கள் தலைமுறை பூரா ஜெயிச்சு வரும்போது தான் நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு தெரியும். நீங்களே வெந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி இன்னொரு ஆளுக்கு தெரிவிங்க? வீட்டில் இருக்க மரங்கள் கூட இதுக்கு தடையாக இருக்குன்னு சொல்கிறீங்களே? ஆமாம். அது என்ன சார், மரம் என்ன சார் செஞ்சிச்சு? அதாவது மரங்கள் என்ன செய்ததுன்னு இல்லை. அன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம மரங்கள் எல்லாம் ஜாமியாக தான் கும்பிட்டுட்ருக்குறோம். அரச மரத்தை கும்பிட்றோம், ஆலமரத்தை கும்பிட்றோம், வேப்ப மரத்தை கும்பிட்றோம். இந்த மாதிரி நம்ம மரங்களை சாமிகளாக தான் கும்பிட்டுட்ருக்குறோம். ஏன் அப்படின்னா ஆதியில் பஞ்சபூதி அமைப்புகளுடைய ஒவ்வொரு காற்றை தந்தது மரம். அதனால் அது நமக்கு சுவாசத்தை தந்ததுன்னு கடவுளாக கும்பிட்டான். சூரியனை கும்பிட்டான், தண்ணியை கும்பிட்டான், நெருப்பை கும்பிட்டான். ஏன்னா இந்த பஞ்சபூதிய தத்துவம்னு நம்ம கும்பிட்டதே மண்ணை தொட்டு கும்பிடு. இன்றைக்கும் பழங்குடியினர் காலையில் எந்திரிச்சோன்னா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு தான். இன்றைக்கு விவசாயிகள் பூரா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு தான் பண்ணுறான். எத்தனை டவுன்ஷிப்பில் இருக்கவங்க மண்ணை தொடுறான். பெற்றவர்கள் காலில் விழுன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். உன் தாய் தந்தையர் உனக்கு பூமிடா, ஏன்னா தாய் பூமி சுமந்தா இல்லையா, அதுக்கு காரணமாக இருந்தான்ல. அதனால் அவன் பூமி கடவுள் நம்ம வர்றதுக்கு. அப்போ என்னென்னா அந்த காலை தொட்டு கும்பிடும் பொழுது அந்த பூமியில் இருந்தான், அந்த பூமி மேலே பாதம் இருந்ததுன்னு கும்பிட சொன்னான். இவன் காலில் நம்ம விழுகிறதான்னு எட்டி உதைக்கிறான் மகன். இந்த உறவு நிலைக்கு எது பகையானுச்சு? வீடு. அதாவது மேற்கு நைதிரிய வளர்ச்சி பெற்ற வீட்டில் இளைய மகன் இருக்கிறான் அப்படிங்கும் பொழுது அப்பனை மதிக்க மாட்டான்னு அர்த்தம். இப்போ இங்கே எங்கே பெரிய பண்பு போணுச்சு? அன்னைக்கெல்லாம் 4 தலைமுறை இருக்குமே, 4 தலைமுறையும் ஒற்றுமையாக இருக்குமே. இன்றைக்கி ஒன்றோடு இருக்க மாட்டேங்குதே. ஆகையினால இந்த அமைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை அர்த்தங்களும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட தொடர்புடையது. அதனால தான் நான் இவ்வளோ விளக்கம் தர வேண்டியதாக இருக்குது. இப்போ வெறும் வாஸ்து மட்டும் நான் சொல்லி போடுவேன். தென்கிழக்கில் கிணறு ஆகாது, கழிவு தொட்டி ஆகாது. தென்மேற்கில் கிணறு ஆகாது, கழிவு தொட்டி ஆகாது இப்படின்னு நான் சொன்னால் இது ஏன் ஆகாது, அது என்ன பண்ணும் அப்படின்னு சிந்தனை. அதனால தான் வாழ்க்கையை நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வாழ்கிறவர் நாமன்னு இல்லை, பொதுவாக நீங்கன்னு இல்லை, நம்ம எல்லாம் நானும் தான். வாழும் வரை வாழ்க்கை. இப்போ நம்ம என்ன துறையை நம்ம எடுத்துக்கிறோம்? இப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் அப்படிங்கும்போது அத்தனை பேரும் சொல்லிட்டு அடிக்கிறான். அதே கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் சாதாரணமான ஒரு அலுவலராக இருந்தீங்கன்னா உங்களை தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு அடிப்பாங்க, உங்களை தேவையானவங்க தான் அடிப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அமைச்சர் அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா பல ஊர் சொல்லிட்டு அடிக்குது. இப்போ நீங்கள் அங்கீகாரமான ஒரு ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது பல நாடு சொல்லிட்டு அடிக்குது. அப்போ உங்களுடைய தகுதி நிலையின் உயர்வு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இந்த வணக்கத்தை தருகிறதோ அது மாதிரி
உங்களுடைய வீட்டில் நீங்கள் திருத்தம் தரும் பொழுது தலைமகனான உங்களை இந்த குடும்பம் பூரா சல்யூட் அடிக்கும். சார் நீங்கள் வாழ வரைக்கும் வந்து வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களா சார், இந்த வாழ்க்கையை விட்டு ஓடணும், சந்நியாசம் மேற்கொள்ளணும், இந்த இல்லறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கடமையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே, மகனுக்கு திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடியே பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாமலேயே இதுலேருந்து ஓடுறாங்க இல்லையா, இல்லறத்துலேருந்து ஓடுற தன்மை வருது இல்லையா, சந்நியாசம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தன்மை எதனால் சார் ஏற்படுது? இப்போ சந்நியாசம் மேற்கொள்கிறேன்னு சொல்கிற ஆள் யார்? அம்மாவா ஐயாவா? ஐயா சார். ஏன்னா அம்மா தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்களே. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா பொறுப்பு இல்லாமல் கலந்துட்டு போகிறது ஆண்கள் தான் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் பொறுப்பானவர்கள் அவங்க தான். ஏன் அப்படின்னா ஆதியில் மரத்துக்கு மரம் தூக்கிட்டு, அதாவது கீழே சமவெளியில் குகைக்குள்ளே இருந்துட்டு வர்றான், நெருப்புங்கிறத பார்த்த பிறகு பார்க்குறான், ஆஹா இது வந்து அணைஞ்சு போகுதே, இடம் காணலையே அப்படிங்கும் பொழுது தான் மரங்கள் அப்படி இப்படி இருக்கையில் அப்படியே கூண்டு மாதிரி ஆக்கி அது மேலே ஏற்றி இந்த பெண்ணை கொண்டு போய் அங்கே வைக்கிறான். அது வரைக்கும் இவன் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால இவனுக்கு தெரியாது, இந்த உணர்வுகளே தெரியாது. என்னமோ இணை சேர்ந்தோம், அது என்னமோ இன்னொரு அப்படியே நம்மளை மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு தான் உணர்ந்தான். அதற்கு பிறகு இந்த மாதிரி அமைப்புகள் குகையெல்லாம் கொடுத்தவொன்னே தான் தன்னுடைய இணைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினச்சான். அதுக்கு முன்னால் இவனும் குரங்கு தான். 10, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிப்பன்சி வந்து 10 பெண்ணை வந்து துணையாக வச்சிட்ருக்கும் அப்படின்னெல்லாம் இன்றைக்கி சொல்லப்படும். இப்போ உராங்குடானெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னெல்லாம் நீங்கள் படிச்சிட்ருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த கொரிலா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் அப்படி சும்மா சவுடாலாக இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்படுறீங்க. இப்படி இருந்த மனிதனும் அப்படி தான் இருந்தான். ஏன்னா அவன் வந்து அந்த பெண்கள் பூரா அந்த பிரசவத்தில் செத்து போயிடுவாங்க. இந்த ஆண் பார்த்திங்கன்னா ஒருத்தன் தான் இருப்பான், அதிகம் வராது. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற இந்த பெண் குழந்தைகளாக இருக்கிற அமைப்புகள் தான் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்கும்போது தான் 1:10ங்கிற 1:10ன்னு வந்தது. இன்றைக்கி பாருங்கள், இந்த கட்டட முறைப்பாடுகள் வர 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 ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு பண்பாட்டில் வந்துட்டுருக்குறோம். அந்த பண்பாட்டு நிலைகளில் வம்பா வரக்கூடிய தன்மைகளுக்கு வாஸ்து குற்றம் காரணமாக அமைஞ்சதுனால தான் சந்நியாசத்தை. இப்போ ஒன்றும் இல்லை, வடக்கில் நீங்கள் வந்து நல்ல அமைப்பு கொடுத்து குபேரஸ்தானத்தை நல்லபடியாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, காசு வந்துட்டு இருந்ததுன்னா சந்நியாசம் வராது. ஏன்னா நமக்கு எல்லாம் கிடச்சிட்டு இருக்குது, நிறைவாக இருக்குது. நம்ம சம்சாரத்துக்கு வந்து 2 பவுன் போடுற இடத்துல 20 பவுன் போடும் பொழுது இவனுக்கு வந்து சந்நியாசம் ஞாபகம் வராது. ஆனால் இந்த வறுமைன்னு வரும்பொழுது தான் நொந்து போகிறாங்க. இந்த வறுமைக்கு காரணமே இந்த வடக்கு பாக தவறுகள். அதே மாதிரி கிழக்கு பாகத்தில் தவறு இருக்கும் பொழுது ஆண் வந்து தன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ கிழக்கு பக்கத்தில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தவறுகள் இருந்ததுன்னா தன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். உடனே தன்னை வெறுக்கும் பொழுது மண்ணையே வெறுக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து அதுக்கு நீ சன்னியாசியாக எங்கேயாவது இருந்திருந்தாலும் நான் பூவும் போட்டோடு இருந்திருப்பேனே ராசா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த வீட்டினுடைய தவறை பார்க்கும் பொழுது மனசு வலிக்குது. அதனால தான் எத்தனை கிலோமீட்டர் ஆனால் தான் என்ன போய் அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவோமே, அங்கே ஒரு 2 சிஷியர்களை உருவாக்கி விட்டு இந்த கலையை நேசிக்க விடுவோமே, இன்னொரு 4 ஸ்டூடெண்ட்டை பழக்கி விடுவோமே, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 40 ஸ்டூடெண்ட்டு தான் இருக்கட்டுமே, இன்றைக்கி வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கிற மாதிரி வாஸ்து காலேஜுன்னு ஒன்று வரட்டுமே அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நம்ம பண்ணுறோம். இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய அமைப்புகளில் பூரா இந்த வாஸ்து ட்ரைனிங் கொடுக்கப்படுவோமே. ஆனால் ஒன்றும் இல்லை, திருந்தின குடும்பங்கள், திருத்துற குடும்பங்கள் செழிப்படைய அடைய நல்ல அமைப்பு வந்துடும். சரி, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட் வந்து ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எக்கனாமிக் ரீதியாக ப்ராப்ளம், ஆனால் என்னால் போக முடியல அப்படின்னு. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்து இங்கேருந்து அமைப்பு கொடுக்க முடியுமா? நல்லா முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் உங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகளை வந்து நம்ம உங்களுடைய மனையினுடைய அமைப்புகளில் 4 பக்கங்களையும் நல்ல அமைப்புகளாக கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் நல்ல அமைப்பு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தெற்கு அக்னி அமைப்புகளில் ஒரு நல்ல அமைப்பு கொடுத்தால் பெண்கள் வந்து ஃபாரின் போகிறதுக்கு அமைப்பு கொடுத்துடலாம். அதே மாதிரி மேற்கு வாயுவிய தன்மைகளில் நல்ல அமைப்பு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்களை ஃபாரின் போகிற மாதிரி கொடுத்துடலாம். இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய மேற்கு நைதிரிய வளர்ச்சியவும் தெற்கு நைதிரிய வளர்ச்சியையும் கட்டுப்படுத்திட்டோம்னா ஃபாரினுக்கு போக வச்சிடலாம். அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளுக்கு இன்னொரு தடைன்னு ஒன்று இருக்கும், வடக்கு வாயவிய வளர்ச்சி கிழக்கு அக்னி வளர்ச்சின்னு. இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய கட்டடங்களை எளிமையான முறைகளில் எப்படி சரி பண்ணலாம்
அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கிட்டு அப்புறம் நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு கொடுத்துடலாம். எளிமையான அமைப்புன்னு சரி பண்ணும் பொழுது ஃபாரின் போயிடுவார். அவர் அங்கேருந்து சம்பாரித்து கொடுத்தோன்னா வலுவான அமைப்புன்னு நம்ம பண்ணிக்கலாம். சார் இப்போ வாஸ்து சேஞ்சஸ்னால் நம்ம பண்ணும்போது இந்த வித்தியாசம் வந்து நம்மளுக்கு எத்தனை நாள் சார் கிடைக்கும்? இவ்வளோ நாள், அதாவது வந்து ஒரு மருந்து சாப்பிடணும்னா ஒரு மண்டலம் சாப்பிடணும், இல்லை ஒரு 3 நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? அதாவது ரொம்ப குளிர் ஜுரம் உங்களுக்கு அப்படியே ஆட்டுது, பார்த்திங்கன்னா போட்டு வாட்டி வளவெடுத்துட்டு இருக்குது. ஒரு ஊசி போட்ட உடனே 1 மணி நேரத்தில் அந்த தன்மை குறைந்து பரவாயில்ல டாக்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் கொடுக்குற திருத்தத்தில் ஒன்று நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அப்பாடா சே எவ்வளோ பெரிய ரிலாக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நான் சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டா அப்புறம் கொஞ்சம் இந்த மாத்திரை முழுங்குற மாதிரி அடுத்த ஒரு சேஞ்சு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் அப்படி தெம்பாக இருந்துக்கலாம். கொஞ்சம் கால் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் கொஞ்சம் கஞ்சியை கரைச்சி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருவேன். இப்படி என்னென்ன நான் செய்ய சொன்னோன்னோ ஒவ்வொன்றும் செய்ய அதனுடைய வலு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு நாளெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை சந்திக்கணும், என்னை உங்கள் வீட்டில் கொண்டு போய் நிறுத்தணும், குற்றங்களை கண்டுபிடிக்கணும், என்னென்ன குற்றம்னு லிஸ்ட் எடுத்துக்கணும். களை எடுப்பது எப்படி சார்? அதுக்கு வந்து நம்ம வந்து ஆஃபர், அதாவது வந்து ஒரு கஷ்டத்தினால அனுபவிக்கிற செலவை விட வந்து இதுக்கு ஆஃபர் பண்ணுற செலவு வந்து அதிகமாக வந்து நினைக்கிறாங்க இல்லையா சார்? இது வந்து இதுக்கு இதை வந்து இடிச்சு மாற்றணுமோ, அதை மாற்றணுமோ, இதை மாற்றணுமோங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம், இதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா சார்? என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? வந்த உடனே நான் சொல்லுவேன், ஒரு இந்த இதை மட்டும் இப்படி பண்ணுங்கள், இதை மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. சார் இதை இப்படியே பாருங்கள், இதை நான் இப்படி எடுத்துட்டுங்க அப்படின்ட்டுருவாங்க. எனக்குன்னா 5 ரூபா தான் நான் செலவு சொல்லியிருப்பேன். இவங்க உடனே 50,000 ரூபாய்க்கு திட்டம் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றும் சொல்லுவேன். ஒவ்வொரு ரூமுக்கும் நான் சொல்கிறது ஒரு 2000-3000 செலவாக இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா உடனே 2 லட்சம் வரைக்கும் கற்பனை பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா பொறுமை இழந்து லிஸ்ட்டை எடுத்து கையில் கொடுத்துட்டு ஒரு 3 நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள், அப்புறம் நம்ம இதை பற்றி முடிவெடுப்போம், முதல்ல இந்த லிஸ்ட்டை மட்டும் பாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சிடுவேன். அனுப்பிச்சிட்டு நானே அந்த வீட்டில் உடனடியாக என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியுமோ, இந்த முருங்கை மரம் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன், முருங்கை மரம் சடையாக காய்ச்சதுன்னா வருமேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், நானே அருவாள் எடுத்து முருங்கை மரத்தை வெட்டி விட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த நீங்கள் அப்படியே கோட்டை கட்டிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, இந்த கோட்டைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகணுங்கிறது எனக்கும் ஆசை. ஆனால் உடனடியாக உங்கள்கிட்ட பணம் இல்லை. ஃபஸ்ட் எய்டு என்ன கொடுக்குறனோ அதை செஞ்சிடுவேன், பணம் தன்னால் வந்துடும். அப்புறம் நான் கொடுக்குற மாற்றத்தை விட நீங்கள் என்ன கற்பனை பண்ணினீங்களோ அது மாதிரி உங்கள் வீடு அமையும். அதாவது நீங்கள் நினச்சதை உங்களுக்கு அமைச்சு தர்றது இந்த பிரபஞ்சத்தினுடைய எண்ணம். அதை டியூன் பண்ணுறது மட்டும்தான் நான். அதனால் டியூன் பண்ணுறதுக்கு மட்டும் என்கிட்ட முதல்ல வந்து என்னை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் டியூன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கப்புறம் அந்த வீட்டில் வாழ்க்கையை நடத்த போகிறது யார் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க? எல்லாம் நீங்கள் தான். அந்த வீட்டிலேருந்து நீங்கள் சந்தோஷம் அனுபவிக்கும் பொழுது அடுத்து நீங்கள் 10 லட்ச ரூபா வேணாலும் செலவு பண்ணுறீங்க, 100 லட்சம் வேணாலும் செலவு பண்ணலாம். அந்த அளவுக்கு அது ஏற்றம் தரும். ஆகையினால் முழுக்க முதல்ல வாஸ்துன்னு வந்துருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை கொண்டு வந்துருங்க, நிம்மதி நிச்சயம். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115.